வணக்கம் வெண்பிறை யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எஸ்டர்டே மேட்ச்சு நம்ம வீடியோவில் கொடுத்துருந்த கேப்டன்ஸு அப்படிங்கிறது மாறி இருக்கும். ஸோ ஒரு பிபிகேஎஸில் சில சேஞ்சஸ் இருந்துச்சு. பட் நம்ம குரூப்பில் யூடியூப் மெம்பர்ஸ் குரூப்பாக இருக்கட்டும், ஸோ பெய்டு குரூப்பாக இருக்கட்டும், ஸோ அந்த இடத்துல எல்லாம் வந்து சாம் கரனை சென்னை சைடு கேப்டன் ஆப்ஷனில் கொடுத்துருந்தோம். பேட்டிங்கில் சில பிளேயர்ஸ் எடுத்து கேப்டன் அப்படின்னு கொடுத்துருந்தோம். பட் ரிஸ்க்கு. ஸோ அதை தாண்டி ஆல்ரவுண்டர், பவுலர், ஸோ இதில் கேப்டன் அப்படிங்கிறதுல சென்னையில் கொடுத்துருந்த பிளேயர்ஸ் யாராருன்னா சாம் கரன், என் அகமது. ஸோ இந்த 2 பேர் தான் கொடுத்துருந்தோம். அதில் சாம் கரன் கேப்டன். ஸோ பிபிகேஎஸை பொறுத்த வரைக்கும் சஹல், ஏசிங், ஸோ மார்க்ரோ ஜென்சன், ஸ்ரேயஸ் ஐயர், ஸோ இவங்களை கொடுத்துருந்தோம். இது எல்லாமே கேப்டன் சாய்ஸில் இதில் தான் கேப்டன் சாய்ஸ் இதெல்லாம் வந்திருந்தது. ஓகேங்களா? ஸோ அதில் பிளேயர்ஸை குறைச்சி கொடுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். மெம்பர்ஸுக்கு சொல்கிறேன் இது. ஸோ இனி அதை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ குறைவான பிளேயர்ஸ் மட்டுமே. ஸோ இந்த வீடியோலையுமே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லாமல் குறைவான பிளேயர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துக்குறோம். இந்த குறைவான பிளேயர்ஸ் கொடுக்கும்போது இப்போ ஒரு 2 மேட்ச்சுக்கு ஒரு மேட்ச், ஸோ அந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சில நேரங்களில் மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த மேட்ச் எப்படின்னு பார்க்கலாம். ஐபிஎல்லோட 50வது மேட்ச்சு ஆர்ஆருக்கும் எம்ஐக்கு இடையில் நடக்குது. ஸோ எம்ஐ மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ எப்படி தொடருவாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். தொடருக்கு தான் வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்பவும் ஆர்ஆர் லாஸ்ட் மேட்ச் ஒரு ஆறுதல் வெற்றி அப்படிங்கிற மாதிரி பெற்றிருக்கிறாங்க. ஸோ தொடருவாங்களா அப்படிங்கிறது தெரியல. வைபவ் சூரியவன்ஷியோட ஒரு பிளேயர்னால தான் மேட்சஸ் சேஞ்ச் ஆச்சு. ஸோ திரும்பவும் நடக்குமா அப்படிங்கிறது மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லெவலை பற்றி பார்த்துக்கலாம். ஆர்ஆரோட லெவல் சேஞ்சஸ் இருக்காதுன்னு தோணுது. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா சஞ்சு அன்அவைலபிள் இல்லை. ஸோ அவைலபிள் இருக்கிற மாதிரி இருக்குது. சஞ்சு உள்ளே வருவாரா, அப்படி வந்தால் யாரை வந்து ரீப்ளேஸ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது இப்போ ஒரு குழப்பமான விஷயந்தான். ஸோ பவுலிங் ஆப்ஷனில் லாஸ்ட் மேட்ச் வைசிங் சரக்கு உள்ளே கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவரை எடுத்துகிட்டு உள்ளே வர முடியுமா? ஸோ ஆல்ரெடி 5 பவுலர் தான் ஸ்டிப்பாக இருக்குது. ரியான் பராக் 6வது பவுலராக கான்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ அதனால் அவரை ரிமூவ் பண்ணிவிட்டு சஞ்சு வர முடியாது. ஸோ இது ஒரு கொஸ்டின் மார்க் தான். எப்படின்னு பார்க்கணும். இப்போதைக்கு நம்ம சஞ்சுவை எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ நம்ம இதே லெவல் தான் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய இதே லெவல். இன்ஃபேக்ட் சப்பா எஸ் துபே, ஸோ அவரை வந்து உள்ளே வச்சுருக்கோம். ஆர்ஆர் படி சேஞ்சஸ் வந்தால் சஞ்சு மட்டும் வர்றதுக்கான ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். எம்ஐயை பொறுத்த வரைக்கும் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் 1-2 பண்ணுறாங்க. ஸோ அது இந்த மேட்சும் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே ஜெய்ப்பூரில் நடக்கிறது மேட்ச். ஸோ ஒரு வேளை ஸ்பின்னுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுவாங்க. பட் லாஸ்ட் மேட்சே பார்த்தீங்க அப்படின்னா இந்த குறிப்பிட்ட லெவல் அப்படிங்கிறது பும்ரா, போல்ட்டு, சஹர் 3 ப்ளஸ் சி போஜ் அப்படின்னு எடுத்திருந்தாங்க. ஸ்பின்னுக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா கரண் சர்மா, வில் ஜாக் 2 பேருமே ஸ்பின் பவுலிங் போடுறாங்க. ஸோ இதே லெவலோடு கூட போகலாம், ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸ்டேபிள் பண்ணக்கூட ஒரு சான்சஸ் இருக்குது. இதே லெவல் தான் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு வேளை சேஞ்சஸ் அப்படின்னா சான்னர், கரண் சர்மாக்கு ஓவராக, ஸோ அதுவும் ஸ்பின்னருக்கு ஓவராக தான் கொண்டு வர முடியும். ஒரு வேளை நல்லாவே ஸ்பின்னுக்கு சப்போர்ட் இருக்குதுன்னா சீபோச்சம் திரும்பவும் வெளியே கொண்டு போயிட்டு சான்னர் உள்ளே வரலாம். ஸோ இது ஒரு வாய்ப்பு இருக்குது. இது மட்டும்தான் ஒரு சேஞ்ச். கண்டிப்பாக எல்லா மேட்ச்லேயும் ஒரு சேஞ்ச் பண்ணுறாங்க. ஸோ மேபி இந்த மேட்சும் ஒரு சேஞ்ச் மட்டும் எதிர்பார்க்கலாம். கண்டிஷனை பேஸ் பண்ணி சேஞ்சஸ் இருக்கும். நாம் இப்போதைக்கு இதே லெவல் தான் எடுத்திருக்கோம். ஓரளவுக்கு பேலன்ஸ், நல்ல பேலன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கரண் சர்மாவுக்கு ஓவராக சான்னர் எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி யோசிக்கலாம். ஸோ ரொம்ப ஸ்பின்னுன்னா சீபோச்சுக்கு பொதுவாக சான்னர். ஸோ அவ்வளோதான். பட் அதை அப்போ பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இதே லெவல் தான் வச்சு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண போகிறோம். ஓகே வாங்க பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் மேட்சோட ஃப்ளோ, இந்த கண்டிஷன்ஸ் இதெல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ நம்ம லாஸ்ட் மேட்ச் சென்னை மேட்ச்சில் மட்டும் கொடுக்கல. சரி, சென்னை மேட்ச் நம்ம அந்த மாதிரி தான் மிஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் லாஸ்ட் மேட்ச் நான் என்ன விஷயம் சொல்லியிருந்தேன் அப்படின்னா, கடைசியாக சிஎஸ்கே இந்த மேட்ச்சு ரொம்ப மோசமாக போகாது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தோம். ஸோ ஏதோ ஒரு இடத்துல சின்ன அப்பர் ஹேண்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் பண்ணியிருந்தாங்க. இது ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு யூஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் ஃபைட் கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான்
190 அப்படிங்கிற ஒரு ஸ்கோர் ஆல்மோஸ்ட் 220 வரைக்கும் போகிறக்கான வாய்ப்பு இருந்துச்சு. பட் 190லேயே ஸ்ட்ரைக் ஆகிட்டாங்க. பட் ட்ரேட் பண்ணவங்களுக்கு நல்ல ஒரு சான்ஸாக இருந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக தோக்காது அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஸோ அதை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ எவ்ரி வீடியோவில் இதை பார்ப்போம். இந்த வீடியோலையும் அதை பார்க்கலாம். ஓகே, இப்போது விக்கெட் கீப்பிங் செக்ஷன். சஞ்சு உள்ளே வந்தால் 2 விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ பேட்டர்னை பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஸோ 1 அல்லது 2 அப்படிங்கிறது இன்றைக்கி மேட்சுக்கான பேட்டர்ன் பாசிபிலிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ பேட்ஸ்மேன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி மேட்ச்சுக்கு மினிமம் 2 ஸோ இதில் என்னென்னா ரோஹித் சர்மா இம்பேக்ட் லிஸ்ட்டுக்கு போகிறக்கும் வாய்ப்பு இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் ஆப்ஷனாக இருந்தால் பும்ரா வந்து டைரெக்டாக லெவல் இருப்பார். ஸோ அப்படி இருக்கும்போது பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் பிளேயர்ஸ் அதிகமாக வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒரு 3 பிளேயர் மினிமம் 3 பிளேயரில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இல்லை ரோஹித் டைரெக்டாக லெவலில் இருக்கிறாருன்னா 2 ஸ்டார்ட் ஆகி இது டிஃப்ரெண்ட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படி தான் இருக்குது. 2 4 பிளேயர் வரைக்கும் 4-5 பிளேயர் வரைக்கும் கூட வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ பேட்டிங் கேட்டகரி கொஞ்சம் அதிகமான பிளேயர்ஸ் வரவும் வாய்ப்பு இருக்குது. மினிமம் 3 ஸ்டார்ட் பண்ணி 5 வரைக்கும் போகலாம். ஸோ அடுத்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஸோ இதே பிளேயர் தான் அப்படியே இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2-4 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ பேட்டிங்கில் 5 பிளேயர், ஆல்ரவுண்டரில் 4 பிளேயர் வரைக்கும் சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வரும். ஸோ நீங்கள் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் 4 பிளேயர்னு எடுக்கும்போது பேட்டிங்கில் நம்ம சொன்ன அந்த குறைவான அமைப்பு அப்படிங்கிறதுக்கு போய்க்கலாம். இதை வந்து பிச் ரிப்போர்ட்டோட கன்சிடர் பண்ணி நீங்கள் மேக் பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ ஆன் டைமில் டிசைட் பண்ணிக்கோங்க. ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் 4 பிளேயர் அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னா பேட்டிங் கேட்டகரியில் அதிகபட்சமே 3 தான். ஸோ அந்த மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதை மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ தனியாக கேட்டகரி பார்த்தோம் அப்படின்னா 2-4 பிளேயர் வரைக்கும் ஆல்ரவுண்டர் கேட்டகரி பாசிபிலிட்டி. பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 இப்போ இருக்கக்கூடிய அமைப்புக்கு. பும்ரா லெவலில் இருக்காரா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். பும்ராவும் கரண் சர்மா 2 பேருமே ப்ளே பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் 3 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. சரி, நான் சேஞ்சஸையும் வச்சு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் பவுல் பண்ணுறாங்க மும்பை அப்படிங்கும்போது பும்ரா லெவலில் இருப்பார். அப்போ கரண் சர்மாவும் பிளேயிங் லெவலில் இருக்கார் அப்படின்னா மினிமம் 3 பவுலர்ஸை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? மேக்ஸிமம் 4 அது மாதிரி இருக்கும். செகண்ட் பவுலிங் ஆப்ஷன் தான் பும்ரா போயிட்டார் அப்படின்னா மினிமம் 2 மேக்ஸிமம் 4. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் சாய்ஸ் மாறாது. அதிகபட்சமாக 4 பவுலர் வரலாம், குறைஞ்சபட்சமாக 2 பவுலர் வரலாம். இதையும் அக்கார்டிங் டு பிச் ரிப்போர்ட்டை கன்சிடர் பண்ணி ட்ராக் எப்படி சப்போர்ட் பண்ணுதுங்கிறத பொறுத்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு வேளை பியூர்லி பேட்டிங் ட்ராக் மாதிரி நல்லா ஸ்கோர் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி மேட்ச்சு அதுவும் செகண்ட் பவுலிங் ஆப்ஷனுக்கு மும்பை போயிட்டாங்க அப்படின்னா 2 பவுலரோட குறையவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இங்கேயும் இந்த பவுலர்ஸ் கணக்கு பண்ணும்போது நீங்கள் ஆல்ரவுண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ 2 பவுலர் அப்படிங்கும்போது அந்த இடத்துல 4 ஆல்ரவுண்டர் 3 ஆல்ரவுண்டர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கூட்டு போகணும். ஓகேங்களா? கீழே 5 பிளேயர் மினிமம் ஆல்ரவுண்டர் பவுலரில் மினிமம் 5 பிளேயர் அப்படிங்கிற மாதிரியும் மேக்ஸிமம் 6-7 பிளேயர் அப்படிங்கிற மாதிரியும் டிசைட் பண்ணிக்கோங்க கீழே. ஸோ ஆல்ரவுண்டர் பவுலரில் 5 பிளேயரை செலெக்ஷன் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய 6 பிளேயர் பேட்டிங் அண்டு விக்கெட் கீப்பிங் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ 6 பிளேயர் அப்படின்னா நீங்கள் 5 பேட்டர் கான்செப்டும் உட்காரும். ஸோ கேப்டன் பாசிபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ளிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, ஆன் டைமில் இருக்கக்கூடிய லெவல்ஸ். ஸோ இப்போ பும்ரா லெவலில் இருக்காரா, ஸோ ஃபஸ்ட் பவுலிங் ஆப்ஷனா, ஸோ அதையும் ரோஹித் சர்மா லெவல் இருக்காரா, இம்பேக்ட்டுக்கு போயிட்டாரா, ஸோ இந்த 2 விஷயத்தையும் வச்சு தான் பேட்டர்னை செலக்ட் பண்ணணும். இது ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. இப்போதைக்கு நோட் பண்ணிக்கங்க. பவுலிங் கேட்டகரி மினிமம் 2 மேக்ஸிமம் 4. ஸோ அப்படி எழுதியிருக்கோம். பும்ரா இருந்தால் மினிமம் 3 மேக்ஸிமம் 4. ஸோ அவ்வளோதான் அந்த கேட்டகரி. ஸோ ஆல்ரவுண்டரில் 2-4 அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கலாம். ஸோ பேட்டிங்கில் இப்போதைக்கு ரோஹித் சர்மா லெவலில் இருக்கிற போது மினிமம் 2 மேக்ஸிமம் 5 அது வரைக்கும் போகும். ரோஹித் சர்மா இல்லை அப்படின்னா மினிமம் 3-5 வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ 2ங்கிற பேட்டர்ன் தேவையில்லை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ரைட், பேட்டர்னை பார்த்துட்டோம். பேட்டர்ன் வந்து இது ஒரு வேளை உங்களுக்கு புரியலைன்னா அவங்க அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ இது யாருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதோ அவங்க மட்டும் எடுத்துக்கங்க. ஏன்னா பேட்டர்ன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரைட், அதுக்கப்புறமா இப்போது எப்படி பிக்கிங் பேஸில் யோசித்தோம் அப்படின்னா இந்த விஷயங்கள் மிடில் ஆஃப் தி டோர்னமெண்ட் பயங்கரமாக
கன்வெர்ட் ஆகுது. ஸோ நம்ம ஒரு ஒரு கட்டத்தில் சொல்லிகிட்டு இருந்தோம், எந்த டீம் வின் பண்ணுது அந்த டீமோட விக்கெட் கீப்பரை பிக் பண்ணுங்கன்னுச்சு. ஸோ அப்படி அப்படியே ரிவர்ஸ் ஆகி உல்ட்டாவாக நடந்துகிட்ருக்கு சில மேட்ச். ஸோ அதையும் நாம் சொல்லிட்டோம். ஸோ இது மாறிடுச்சு. நீங்கள் கம்பல்சரி எப்படி வின்னிங் டீமோட விக்கெட் கீப்பர் தான் அப்படின்னு சொல்லி போக வேண்டியதில்லை, எப்படி வேணாலும் சேஞ்சஸ் ஆகலான்னு. ஸோ அதை பேஸ் பண்ணிக்கங்க விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ பேட்டிங் கேட்டகரியில் எம்ஐ வின் பண்ணுறாங்க அப்படின்னா சூரியகுமார் யாதவ் மஸ்ட்டு. ஸோ ஒரு பிளேயர் மட்டும் நம்ம ஒரு கேட்டகரியிலும் மென்ஷன் பண்ணுறோம். அதே மாதிரி ஆர்ஆர் சைடு அப்படிங்கும்போது ஜெய்ஸ்வால். இப்போது இன்னொரு விஷயம் எப்படின்னா, இப்போ நம்ம வந்து அக்சர் பட்டேலையும் அதே போல் ஃபாப் டு பிளஸையும் சொல்லியிருந்தோம். ஸோ ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ மேட்ச் வந்து க்ளோஸாக போகுதுன்னா அப்படியே வருவாங்க. ஸோ அது அந்த ஒரே டீம் பிளேயராக இருந்தாலும் சரி, 2 டீமோட பிளேயராக இருந்தாலும் சரி. ஸோ இப்போது இந்த மேட்ச் அப்படி வச்சு பார்த்தோம் அப்படின்னா, எம்ஐ ஜெயிக்குது அப்படின்னா சூரியகுமார் யாதவும், ஆர்ஆர் ஜெயிக்குது அப்படின்னா ஜெய்ஸ்வாலையும் சொல்கிறோம். இப்போ ஒருவேளை நல்ல பேட்டிங் ட்ராக்கு 2 டீமுமே ஃபைட் பண்ணுறாங்கன்னா 2 பேருமே வருவாங்க. இது மட்டும் புரிஞ்சுக்குங்க. ஸோ குழப்பமெல்லாம் கிடையாது. நீங்கள் டீம் எப்படி மேக் பண்ணுறீங்க, எம்ஐக்கு ஃபுல்லாக ஃபேவராக போடுறீங்கன்னா அந்த இடத்துல ஜெய்ஸ்வாலை கட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது அந்த அர்த்தம். இல்லை இவங்களும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஜெய்ஸ்வாலையும் நீங்கள் சேர்த்து எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? அப்படி புரிஞ்சுக்கணும். எம்ஐ ஜெயிக்குதுன்னா சூரியகுமாரை மஸ்ட்டாக வச்சுக்கிட்டு, மேட்ச் ஒன் சைடுனா ஜெய்ஸ்வாலை கட் பண்ணி எடுத்துகிட்டு போங்க டீமை. ஸோ இல்லை இவங்களும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னா ஜெய்ஸ்வாலையும் சேர்த்து எடுத்துகிட்டு போங்க. அதோடு சேர்த்து பேட்டிங்க்கு தான் கிரவுண்டு சப்போர்ட் பண்ணுதுன்னா அப்போவும் 2 பேரும் வரக்கான வாய்ப்பும் இருக்குது. இது வந்து இந்த 2 டீமுக்கும் ஒரு பிளேயரை நம்ம முக்கியமான பிளேயராக சொல்லியிருக்கோம். ஸோ லாஸ் ஆகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, ஸோ எம்ஐ பொறுத்த வரைக்கும் திலக் வர்மா வின்னிங்க்குமே வரலாம். இது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ரோஹித் சர்மா அல்லது நமன்தீப். ஸோ இந்த 2ல் ஒரு பிளேயர் லாஸ் ஆகிற பட்சத்தில், எம்ஐ லாஸ் ஆகிற பட்சத்தில் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? வின் ஆனால் ஒரு பிளேயர் சொல்லியிருக்கோம், லாஸ் ஆனால் ஒரு பிளேயர் சாய்ஸில் வர்றாங்க லாஸ் ஆகும்போது மட்டும். அதே போல் ஆர்ஆர் லாஸ் ஆச்சு அப்படின்னா ராணா, ஹெட்மயர். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் வரணும். ஓகேங்களா? சூரியவன்சி மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் உங்களுடைய சாய்ஸில் எடுக்கிற மாதிரி வரும். ஓகேங்களா? ஆர்ஆர் வின் ஆனாலும் லாஸ் ஆனாலும் 2க்குமே பொருந்தாமல் இருக்கக்கூடிய பிளேயர் தான் சூரியவன்சி. லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ வின் ஆனால் கட்டாயம் அப்படிங்கிற மாதிரியும் யோசிச்சிக்கலாம், தப்பு இல்லை. பட்டு 2 இடத்துக்கும் பொருந்தாத பிளேயர் தான். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ நான் சொல்ல விஷயங்கள். அடுத்து ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் ஸோ எம்ஐ சைடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வில்ஜாக், ஜிபோச்சில் ஒரு பிளேயர் கட்டாயம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ வின் ஆகும்போது அது மட்டும் தெளிவாக புரிஞ்சுங்க. இங்கே வின் ஆனால் சாய்ஸ் இருக்கும். வில்ஜாக் அல்லது சிபோச்சில் ஒரு பிளேயர் கட்டாயமாக வரணும் வின் ஆகிற இடத்தில். ஸோ ஹார்திக் பாண்டியா உங்களுடைய ஸ்டேபிள் சாய்ஸில் மாற்றி வச்சுக்கலாம். ஸோ ரெண்டு ஆல்ரவுண்டரை எம்ஐ சைடு பிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஹார்திக் பாண்டியா ப்ளஸ் வில்ஜாக் அல்லது சிபோச் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணணும். இதுவே ஆர்ஆர் சைடு அப்படின்னு பார்க்கும்போது அசரங்கா, ரியான் பராக். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் மஸ்ட்டாக வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்படி கனெக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இது வந்து ஆர்ஆர் சைடு. பவுலிங்க்கு போய்க்கலாம். ஸோ இப்போ பவுலிங் சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா எம்ஐ வின் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே ட்ரெண்ட் போல்ட்டும் பும்ரா எப்படியா இருந்தாலும் உள்ளே வந்துடுவார். ஸோ ஃபஸ்ட் பவுலிங்காக இருந்தால் டைரெக்டாக, செகண்ட் பவுலிங்காக இருந்தால் இம்பேக்ட். ஸோ இந்த 2 பேர் வந்து எஃபெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பியூர்லி ஒன் சைடு போடுறீங்க அப்படின்னா கரண் சர்மாவையும் நீங்கள் உள்ளே எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஒரு சாய்ஸாக. இப்போ லாஸ்ட் மேட்ச்சே பார்த்திங்கன்னா பிராரை நம்ம நிறைய பிக் பண்ணியிருந்தோம், பஞ்சாப் வந்து வின் பண்ணுதுன்ட்டு. பட் அவர் பாயிண்ட் பெருசாக எடுக்கலை. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிங், சஹல். ஸோ அப்படியே அமைஞ்சிருந்தது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் இப்போ இங்கே ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அது புரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ நான் சொல்லிட்டேன். ஸோ ஒரு ஒன் சைடு மேட்சாக போகுதுன்னா இந்த 3 பிளேயரை நம்ம பிக் பண்ணலாம் அப்படின்ட்டு. இது சில நேரங்களில் ஒரு ரொம்ப டாமினேட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது இந்த கரண் சர்மாவுக்கு பதுவாக தீபக் சஹார் கூட உள்ளே வரலாம். ஸோ இப்படி தான் ஒன் சைடு அப்படின்னா 3 பவுலர் வரைக்கும் நீங்கள் ஒரே டீமில் பிக் பண்ணுறதும் ஓகேவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 3மே மெயின் பவுலர் பர்சன்டேஜ் ரீதியாக. பட் பர்சன்டேஜில் பார்த்தா பவுலர் பேஸில் யோசிச்சா மெயின் பவுலர், பட் பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா தீபக் சஹார் லோ பிக் தான். ஸோ இதனால தான் இந்த இடத்துல இந்த சாய்ஸ் வருது. இது மட்டும் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ லாஸ்ட் மேட்ச் பார்த்திங்கன்னா கலீல் அகமது, சிங், யுஸ்வேந்தர் சஹல். ஸோ இவங்க எல்லாமே பர்சன்டேஜ் ரீதியாக அதிகம்.
வேறு அங்கே ஹெச் பிராரும் மதிஷா பத்திரினா, ஸோ இந்த 2 பேர் தான் பர்சன்டேஜ் ரீதியில் குறைவாக இருந்த பிளேயர். ஸோ நம்ம ஹெச் பிராரை பிக் பண்ணியிருந்தோம், பத்திரினாவை பிக் பண்ணல. ஸோ பார்த்தீங்கன்னா பத்திரினா உள்ள வந்திருந்தார். லாஸ் ஆகிற டீம் சிஎஸ்கே அப்படிங்கிற ரீசன்னால் ஸோ நம்ம ஹெச் பிராருக்கு போயிருந்தோம். ஸோ உங்கள் மாறி இருந்தது. ஸோ இது மட்டும் புரிஞ்சுங்க. ஏன்னா 100% நம்மளால் இதுதான் நடக்க போகுது, இந்த பிளேயர் மட்டும்தான் வர முடியும்னு ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சின்ன சாய்ஸ். எப்படி ப்ரிடிக்ட் பண்ண முடியும்னா, இந்த டீம் ஜெயிச்சா யார் மெயினாக வர முடியும் அப்படிங்கிறத மட்டும் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அது பும்ரா, ட்ரெண்ட் போல்ட். ஸோ இந்த 2 பேர்த்த நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். இன்னொரு சாய்ஸ் மும்பையில் வருது அப்படின்னா 2 பிளேயர் சாய்ஸில் இருக்காங்க, தீபக் சகர், கரண் சர்மா. ஸோ ஒரு பிளேயரை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இது எம்ஐக்கு ஃபேவராக ஒன் சைடாக நீங்கள் போடும்போது பார்த்துக்குங்க. ரைட். இதுவே ஆர்ஆர் சைடு போயிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆர்ச்சர் இம்பார்ட்டண்ட்டாகவும் சந்தீப் சர்மா இம்பார்ட்டண்ட்டாகும். ஸோ இப்போ இந்த இடத்துல சந்தீப் சர்மா ஆட்டோமேட்டிக்காக லோ பர்சன்டேஜ் பிளேயர் தான். ஸோ என்ட்ரு ஆகிட்டார். ஸோ இது வந்து ஆர்ஆர் சைடு டீம் போடும்போது ஒரு வேளை ஆர்ஆர் இன்றைக்கி வின் பண்ணுறாங்கன்னா இது வேணால் சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து சாய்ஸ் இல்லை. ஸோ இப்போது தீக்ஷனா லோ பர்சன்டேஜ் பிளேயர் தான். ஓகே. ஸோ அதை தவிர்த்து யாரும் இல்லை. ஸோ இங்கே வேணால் ஓரளவுக்கு இது சரியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இங்கே இந்த சைடு எடுத்துக்கங்க. ரைட். கொஞ்சம் தெளிவாக தான் பார்த்துருக்கேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் தெளிவாக கொடுக்க முயற்சி பண்ணுறேன். அதிலிருந்து சின்ன சின்ன ஐடியாஸை நீங்கள் டிவைன் பண்ணிக்கங்க. ரைட். இப்போ அடுத்து கேப்டன் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எம்ஐ சைடு சொன்னதான், ஜெயிச்சா இம்பார்ட்டண்ட்டாக வரணும் அப்படின்னு இருக்கக்கூடிய பிளேயர்ஸை நம்ம கேப்டனாக யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு சாய்ஸ் தான். ஸோ சூரியகுமார் யாதவ். ஸோ இன்றைக்கி கேப்டன் ஆப்ஷன் இப்போ இருக்கக்கூடிய பர்சன்டேஜ் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பேட்டிங் இல்லைன்னா பவுலிங், ஸோ இந்த இடங்களில் கேப்டன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஜஸ்பிரிட் பும்ரா, ட்ரெண்ட் போல்ட். ஸோ இந்த 3 பிளேயரில் மோஸ்ட் ப்ராபப்ளி கேப்டன் சாய்ஸ் இருக்க சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இதை தவிர்த்து ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷனாக எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ இது வந்து இப்போ நம்ம புதுசாக சில விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். அதை பேஸ் பண்ணி அதை டிஃபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ திலக் வர்மா ஒரு சாய்ஸாக நீங்கள் எடுக்கலாம், கேப்டன் சாய்ஸாக. ஸோ இந்த 4 பேரும் கேப்டன் சாய்ஸ் பிளேயர்ஸ். இது ரிஸ்கி ஆப்ஷன் வந்து திலக் வர்மா. ஓகேங்களா? ரைட். ஸோ அப்படியே ஆர்ஆர் சைடு பார்த்துட்டோம் அப்படின்னா பேட்டிங் அண்டு பவுலிங், ஸோ இந்த 2 இடம் தான் நம்ம சூஸ் பண்ணுறோம். அதில் ஜெய்ஸ்வால் ஒரு கேப்டன் ஆப்ஷன். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஆர்ச்சரும் சந்தீப் சர்மாவும் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ ஜெய்ஸ்வாலை தாண்டி ஒரு ஆர்ஆரில் வேறு ஒரு கேப்டன் சாய்ஸ் வரும்னா ரொம்ப ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும். ஒரு வேளை மேட்ச் ரொம்ப க்ளோஸாக போய் மேட்ச்சு மூவ் ஆகுது, ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் போகுது, அந்த மாதிரி இடங்களில் ஹெட்மயர். ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி ரொம்ப ரொம்ப ரிஸ்கி சாய்ஸ் தான். 2 டீம்லேயும் ஒரு ரிஸ்கி சாய்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த சைடு திலக் வர்மா, இந்த சைடு ஹெட்மயர். ஸோ மற்ற ஆப்ஷன் எல்லாம் சேஃப் ஆப்ஷனாக இருக்கும். ஓகே. ஸோ இப்படி பேஸ் பண்ணிக்குவோம். இப்போவும் கிட்டத்தட்ட 8 பேர்த்த கொடுத்துருக்கோம் அப்படின்னா நல்லா பார்த்தீங்கன்னா அந்த டீமில் 6 பேர் தான் பெஸ்ட்டு சாய்ஸு. ஸோ அந்த 6 பேர்த்தில் நீங்கள் எம்ஐயை தான் டிஃபெண்ட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா 3 கேப்டன் சாய்ஸ் தான், 3 கேப்டன் சாய்ஸ். ஸோ அதே போல் ஆர்ஆரை டிஃபெண்ட் பண்ணி போகிறீங்க அப்படின்னா அங்கேயும் 3 கேப்டன் சாய்ஸ். சில நேரங்களில் எம்ஐக்கு ஃபேவராக டீமை போட்டாலும் கேப்டனை மட்டும் இந்த சைடு இண்டிவிஜுவல் பர்ஃபார்மன்ஸ் பேஸில் யாராவது கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. இப்போ லாஸ்ட் மேட்ச் சாம் கரன் கொடுத்த மாதிரி. ஸோ அந்த சாய்ஸ் வரும்போது ஆப்போனன்ட் டீமில் கொடுத்த கேப்டன் சாய்ஸையும் கேப்டன் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் முடிஞ்சது வரைக்கும் நம்ம அந்த வீடியோவை டிஃபெண்ட் பண்ணுவோம். இதில் ஒரு 80% வரைக்கும் உங்களுக்கு சரியாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இதை எடுத்துக்கங்க. இதோட சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பத்தில் கொடுத்துருந்ததை விட இப்போ நம்ம பெஸ்ட்டாக தான் பண்ணுறோம் வீடியோவில் அப்படிங்கிறது எனக்கு நான் நம்புகிறேன். இன்னும் சில விஷயங்கள் டிஃபெண்ட் ஆச்சு, கரெக்டாக வந்து நடந்துச்சு அப்படின்னா இந்த ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த சீரீஸ் எல்லாம் வரும்போது இந்த விஷயங்கள் எப்போ எனக்கு கரெக்டாக கிளிக் ஆகுதோ அப்போது ஒரு 2 கேப்டன் சாய்ஸ் ஒவ்வொரு டீம்லேயும். ஸோ அந்த மாதிரி குறைக்கிறதுக்கான முயற்சிகளும் மேற்கொள்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா எல்லாம் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. இப்போதைக்கு பெருசாக அதில் என்ன பண்ணுறீங்க, சும்மா ஜாயின் பண்ணிங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே சரியாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், சரியாக வருது அப்படிங்கும்போது அனைத்துமே வாட்ஸ்அப் சேனலில் ஃப்ரீயாக வரும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.